ஹாய், வெல்கம் டு தியா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் saree பின்னை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு saree பின் வந்து நம்ம 3D லோட்டஸ் வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஸோ saree பின்னோட பேஸில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு லக்ஷ்மி காயினுக்கு மேலே இன்னொரு லக்ஷ்மி காயின் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும், ஒரு லக்ஷ்மி காயின் அதுக்கு மேலே ரொம்ப மேலே இல்லை, ஸோ கீழே இருக்க லக்ஷ்மி காயின் லைட்டாக மறையணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த மேலே இருக்க அந்த ஹோல் இருக்குல்ல, அது மறையும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லக்ஷ்மி காயினுக்கு மேலே ஒரு லக்ஷ்மி காயின் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே அந்த ஹோல் இருக்க பார்ட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்டர் பார்ட் ஆஃப் லக்ஷ்மி காயின்லேயும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நான் ஜர்க்கன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் ஜர்க்கன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லோட்டஸோட லீஃப்க்கு வந்து நான் க்ரீன் கலர் ராம்பஸ் ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடில் ஒரு ராம்பஸ், சென்டரில் ஒரு ராம்பஸ். அதே மாதிரி மேலே அதே ராம்பஸ் தான், பட் வந்து நான் ப்ளூ கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? கீழே வந்து லீஃப்க்கு 3, மேலே வந்து பெட்டல்ஸ்க்குமே 3 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா B7000 ப்ளூ மேலேயே வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து நம்ம 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ, அப்போ 2த்துக்கு நடுவில் அப்படின்ற மாதிரி நான் வந்து மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மேலே 2 கீழே 2. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 2 பெட்டலுக்கு நடுவில் இன்னொரு பெட்டல் இருக்க மாதிரி இருக்கும், 2 லீஃப்க்கு நடுவில் இன்னொரு லீஃப் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் மிடில் வந்து மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஜர்க்கன் ஸ்டோன் வந்து வச்சுக்கிறேன். ஜர்க்கன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது அப்படி இருந்துச்சுன்னா நான் எல்லாமே கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா B7000 க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது லுக் நம்பர் 2. ஓகேங்களா? லுக் நம்பர் 2 வந்து நம்ம நார்மலாக ஒரு லோட்டஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே சேம் ப்ராசஸ் தான். saree பின்னோட பேஸில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லக்ஷ்மி காயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லக்ஷ்மி காயினுக்கு மேலே எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ லாஸ்ட்டில், அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு லக்ஷ்மி காயினுக்கு மேலே இன்னொரு லக்ஷ்மி காயின் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த டாப்பில் ஒரு ஹோல் இருக்குல்ல, அங்கேயுமே வந்து நான் B7000 க்ளூ அப்ளை பண்ண போகிறேன். மிடில் லக்ஷ்மி காயினோட மிடில் நான் 3 வச்சுருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு மிடில் வந்து செகண்டில் இருக்கிறது தான் எனக்கு மிடில். ஸோ அங்கேயுமே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ டாப்பில் வந்து இப்போ நான் என்ன ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 mm ரவுண்ட் ஸ்டோன் தான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மிடில்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து நடுவில் வந்து ட்ராப் ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ட்ராப் ஷேப்போட சைஸ் வந்து 4x6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 சைடில் வந்து நான் மூன் ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். மூன் ஷேப்போட சைஸ் வந்து பிக் சைஸ் ஆஃப் மூன் ஷேப் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடு வந்து மூன் ஷேப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே லீஃப்க்கு க்ரீன் கலர் மூன் ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 2 லீஃப்க்கு நடுவில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டாப்புக்கும் 3 mm தான் போட்டிருக்கோம். லீஃப்க்கு சென்டர்லையும் 3 mm ஸ்டோன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.